ஹாய் ஆல், வெல்கம் டு லைஃப் ஆஃப் ஜானு. இது எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. சடனாக நேற்று என் சிஸ்டர் கால் பண்ணி அக்காக்கா அம்மாவுக்கு saree எடுக்கணும், எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதனால எனக்கு கேஷ் அனுப்பிட்டா, சரி பர்ச்சேஸ் பண்ண போகலான்னு சொல்லி நேற்று நாங்கள் ரங்காச்சாரி போயிருந்தோம். அந்த கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. கடைக்கு கிளம்பியாச்சு. இந்த வாட்டி ஆட்டோ தான் எடுக்க வேண்டியதாச்சு. பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பைக்ல ஜிங்னு கிளம்பிடுவேன். இப்ப பாப்பாக்காகவே ஆட்டோ பிடிக்க வேண்டியதா போச்சு. அவங்களையும் கூட்டிட்டு தான் போயிருந்தோம். நடுவில் கொஞ்சம் அழுதாங்க. அதுக்கப்புறம் ட்ரையல் ரூம்ல போய் ஃபீட் பண்ணதும் காம் ஆயிட்டாங்க. சரி இப்ப ஃப்ரீயா சாரீஸை பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மெரூன்லாம் தள்ளி வச்சுட்டேன். மெரூனும் கிரீனும் கண்டிப்பா நம்ம பார்க்கவே கூடாது, ஆல்ரெடி நம்ம கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சாரீஸ் எல்லாம் பார்த்தேன். இது எல்லாமே நாராயண்பட் சாரீஸ் தான். பாத்தீங்கன்னா த்ரெட் பார்டர்ஸும் இருக்கு, ஜரிகை பார்டர்ஸும் இருக்கு. அதுல பார்த்து ஒரு கலருமே இருக்கணும்னு தான் தோணுச்சு. பட் அவங்க கிட்ட இல்லாத கலர் எதுன்னு சொல்லி பாத்துட்டு இருந்தேன். சாரீஸை பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா சந்திரமுகியா மாறிட்டு இருந்தேன். ஐயோ இல்லம்மா பாப்பா இருக்கா, சீக்கிரம் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு ஒவ்வொரு சாரியா பார்த்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் கலம்காரி செக்ஷன் போனோம். அதுக்கப்புறம் மேல சிந்தட்டிக் சாரீஸ் போய் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெங்கால் காட்டன் பார்த்தோம். பெங்கால் காட்டனும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. அதுலயுமே அவங்களுக்கு எது பிடிக்கும், எந்த கலர்ஸ் இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்து செலக்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தோம். வாங்க நம்ம சாரீஸை பார்க்கலாம். அரௌண்ட் 3,500 கிட்ட வாங்கியாச்சு. அதனாலதான் நம்மளுக்கு கட்டப்பை கிடைச்சது. சாரியை விட கட்டப்பை தான் காஸ்ட்லி. ஃபர்ஸ்ட் சாரீ பார்த்தீங்கன்னா பெங்கால் காட்டன். இது பார்க்க உங்களுக்கு ரஃபா இருக்க மாதிரி இருக்கு, ஏன்னா கஞ்சி இருக்கனால. வாஷ் பண்ண செம்ம சாஃப்ட் ஆயிடும். எனக்கு ரொம்ப ஃபேவரட். எங்கள் பாட்டி கட்டும் போதே ஃபேவரட். அவங்க ஸ்கை ப்ளூ அண்ட் லைட் பீச் கலர் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதில் தான் எனக்கு ரொம்ப அப்சஸ்ட் ஆகிட்டேன் அந்த சாரியில். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும், செம்ம டிரான்ஸ்பரன்சி. ஸோ இது துவைக்க செம்ம சாஃப்ட் ஆகிடும். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எங்கள் அத்தைக்கும் ரொம்ப பிடிக்கும், நான் நம்புகிறேன். அவங்களுக்கு எப்படி பிடிச்சதா இல்லையான்னு கண்டிப்பாக சொல்கிறேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750. எனக்கு என்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா, அவங்க கிட்ட எல்லா கலருமே இருக்கு. ஏன்னா இந்த சாரீஸ் எங்க பாட்டி எடுத்து எங்க அத்தைங்க கிட்ட தான் அட்லாஸ்ட் போகும். அதனால ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகி கடைசியில் சரி இந்த கலர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த சாரீ நாராயண்பட் சாரீ. இதுவுமே சூப்பராக இருக்கும், செம சாஃப்டாக இருக்கும். இதில் த்ரெட் பார்டர்ஸும் இருக்குது, இந்த மாதிரி பார்டர்ஸும் இருக்குது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1140. இதுவுமே இல்லாத கலர் எடுத்திருக்கோம் நாங்கள் எங்கள் அத்தைக்கு. மெரூன், கிரீன் இதெல்லாம் செம்ம அட்ராக்டிவாக இருக்கும் இந்த சாரியில். உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கணும், அதாவது ஏஜ் தான் கட்டணும், இல்லை நார்மல் பீப்புள், அதாவது நார்மல்னா நம்ம சின்ன வயசு பசங்க தான் கட்டணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு ஏஜ்டு பர்சனும் கட்டலாம், நமக்கு பிடிச்சா நம்மளும் கட்டலாம். எனக்குலாம் இந்த மாதிரி சாரீஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே காட்டன் லவர்ஸ், அதனால நாங்கள் இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் சாரீ என்ன அப்படின்னு பார்க்க போறோம்னா, இது கோட்டா கலம்காரி அப்படின்னு சொன்னாங்க. கலம்காரியிலேயே 2 விதம் இருந்துச்சு. இது கோட்டா கலம்காரி. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா 930. இது எல்லாமே 6 மீட்டர்ஸ் இருக்க சாரீ தான். நம்ம நல்லா பிரித்து பார்த்துட்டு நமக்கு ஓகேனா ப்ளவுஸ் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம வாங்கி செப்பரேட்டாக. இது ப்ளவுஸ் தான், பட் அந்த சாரீஸுமே சொல்கிறேன் 6 மீட்டர்ஸ் இருக்குது. ஹைட்டுமே நல்லா இருக்கும். சில சாரீஸ் வெளியில் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஹைட் இருக்காது. நான் ஆல்ரெடி மதர்ஷால ஒரு 500 ரேஞ்சில் வாங்கினேன். எங்கள் அத்தைக்கு பத்தவே இல்லை. அவங்க ப்ளவுஸ் எடுத்தாங்க, சுத்தமாக செட் ஆகல. வேற ஒரு ப்ளவுஸ் எடுத்து அட்டாச் பண்ணிட்டாங்க உள்ள இது பண்ணி. அதனால நாங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. எப்பவுமே சாரீஸ் வாங்கினா கொஞ்சம் பிரித்து பாருங்கள். ரங்காச்சாரியில் அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. சாரீஸுமே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 10 இயர்ஸ் கிட்ட உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அது ரெண்டும் ஓப்பன் பண்ணல பெருசாக, ஏன்னா அது அத்தைக்கு போகணும். இன்னும் நாங்கள் கிஃப்ட் பண்ணல, இன்னைக்கு தான் போக போகுது. அதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்துகிட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நான். இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் வரும். இது செம சாஃப்டாக இருக்கும். இதில் என்ன ஹைலைட் ஆக போகுதுன்னா, அட்லாஸ்ட் அவங்க அந்த செகண்ட் சாரிக்கு பதில் இதை தான் நான் எடுத்துக்க போகிறேன்னு சொல்ல போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிரும். இன்னொரு ப்ளஸ் என்ன, 2 பேரும் மாற்றி மாற்றி கட்டிப்பாங்க, அதனாலும் பிரச்சனை கிடையாது. இந்த சாரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பாப்பாவை குளிப்பாட்ட வருவாங்க, அவங்களுக்காக எடுத்தது. என்னடா அவங்களுக்குலாம் காட்டன் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு இந்த க்ரீப் மாதிரி எடுத்திருக்கீங்களே, இது சிந்தட்டிக் சாரீ இப்படி எடுத்திருக்கீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க யூஸ்வலாக நான் பார்த்து அவங்க இந்த மாதிரி சாரீஸ் தான் கட்டுறாங்க. அதனால அவங்களுக்கு இந்த சாரீ எடுத்திருக்குது.
இல்லைனா உங்களுக்கு நான் காட்டனே தான் எடுத்திருப்பேன். இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 600. இது பார்த்ததுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, பிரைட் கலர்ஸ் இருந்துச்சு. 400லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, 400 ரேஞ்ச் தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் இந்த saree எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால இதை நான் எடுத்துட்டேன். அவங்க வந்து நல்ல கலராகவும் இருப்பாங்களா, அவங்களுக்கு இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். இதில் எந்த saree உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு எல்லா சாரியுமே பிடிச்சிருக்கு, திரும்ப திரும்ப எடுத்து பார்த்துட்டே இருக்கேன். திரும்ப போகணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு ரங்காச்சாரிக்கு. இவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. சாரீலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாச்சு. பாய் பாய். அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து எங்களுக்கு காமிங்க. அவங்க சர்ப்ரைஸ் எப்படி ஆக போகிறாங்களோ அதை நேரில் போய் பார்க்க முடியல, வீடியோலையாச்சும் பார்க்கலாம். ஹெல்மெட் ரொம்ப முக்கியம் பிகிலே. பாய். Happy birthday. தெரியுமா எப்போ அது ரம்யா தான். Thank you சர்ப்ரைஸ் எப்படி தெரியும் அண்ணாக்கு. வாவ் சூப்பர். வாவ் ரம்யா தான். நேத்து நானு ஜானியாக்கா அம்மா போயிட்டோம். நாளைக்கு பர்த்டே Thank you. பாருங்க நல்லா இருந்துச்சு. சூப்பர். பாருங்க. இந்த கலர் இல்லல்ல உங்களுக்கு அதனால இந்த கலருமே இது வந்து பெங்கால் காட்டன். இது போட்டு நீங்க அப்படியே எடுத்துறலாம். பிடிச்ச மாதிரி இருக்கா? தேங்க்ஸ் ஆல். பிடிச்ச மாதிரி இருக்கா சொல்லிடுங்க. ஜானியாக்கா அதான் செல்லாது ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாவே. இது அப்போ என்ன சொல்றது தெரியல. நீ எதா சொல்ல விரும்புறியா ரம்யா? மம்மி எனக்கு கேட்டுது மிச்சம் 2000 ரூபாய் என்ன பண்ணேன்னு நான் சொல்லல. ஜாலியாக வருவாங்க. இவங்க சாரீலாம் எடுத்துகிட்டு போய் எங்கள் அத்தையை சர்ப்ரைஸ் பண்ண வீடியோ பார்த்துருப்பீங்க, அதோட கண்டினியூஷன் தான் இது. அவங்க ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அவங்க அப்படியே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. அதை பார்த்து எங்களுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு நினைக்கவே இல்லை. முதல்ல அவங்க பர்த்டேவே மறந்துட்டாங்க, அதுதான் எங்களுக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு வயசாக பர்த்டேவே மறந்துடுவாங்க போல, அது எப்படின்னு எனக்கு தெரியல. நாங்கள் தான் போய் நாளைக்கா எப்போ இது அப்படின்னு கேட்டாங்க பாருங்க. அப்போதான் எங்களுக்கே ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு, என்ன எப்பன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாங்க, நாங்கள் வீடியோ கால் பண்ணி நல்லா பேசிட்டு இருந்தோம். அதுக்கு இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை அவங்க போட்டு ஃபோட்டோஸ்லாம் நான் அட்டாச் பண்ணுறேன் முடிஞ்சா. ஓகேங்களா? பாய்.